வணக்கம். இன்று ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். இவர் செட்டியாரில் தேவாங்க செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் ஏற்கனவே திருமணம் மாணவர், மறுமணம், குழந்தை இல்லை. ஏன் மறுமணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இவங்க திருமணமான உடனேயே அந்த பெண் இவருடன் நெருங்க விடவில்லை. காரணம் என்னன்னா, அந்த பெண் இவரை திருமணம் செய்த காரணம் என்னன்னா, ஒரு 10-20 லட்சத்தை வாங்கணும் முதல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. இது அவருக்கு சொன்ன விஷயங்கள். திருமணம் ஆகி ஒரு நாள் கூட அவர் வாழவில்லை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் அம்மாவுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதனாலே கருத்து வேறுபாடு காரணமாக கோர்ட்டு மூலயமா ப்ராப்பராக அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அதையே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் ஒரு தொழில் அதிபராக இருக்கிறாரு. இவருக்கு மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது. அப்பா பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு ஆர்மி. அம்மா கிடையாது, ஒரு அண்ணன் மேரீடு. இதுதான் அவங்களுடைய குடும்பம். இவருடைய ஃபேக்ட்ரி மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மேலே. சொந்த கார் வச்சிருக்கிறாரு, ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்கிறாரு. இப்போ இவர் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி எதிர்பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய பிஸ்னஸுக்கு மீட்டிங் அப்படிலாம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ கூட போகும்போது கொஞ்சம் முக லட்சணமான ஒரு பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல, ஜாதி மதம் தடையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இவங்க நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் பேசும் பொழுது அவங்க உண்மையான உணர்வுகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல அருமையான குணமாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா, முதல் மனம், மறுமணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வசதி வாய்ப்பு பற்றி அவங்க கவலைப்படலை. எனக்கு வசதி ஒன்றுமே தேவையில்லை, ஆனால் நல்ல ஒரு படித்த குணமான பெண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த மணமகன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்னன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள், அல்லது எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாப்பிள்ளையினுடைய ஐடி நான் சொல்கிறேன். இந்த மாப்பிள்ளையுடைய ஐடி 283075. இந்த மாப்பிள்ளையுடைய விவரம் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி நீங்கள் பெண் வீட்டுக்காரன் உங்களுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டாவை எனக்கு அனுப்பிவிடுங்க. அதே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் மாப்பிள்ளையோட காண்டாக்ட் நம்பரோடு அனுப்புகிறேன். நீங்களே பேசி முடித்து கொள்ளலாம். என்னை பார்க்க வேண்டியதே இல்லை. சரிங்களா? ஏன்னா இதற்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயும் போடுறாங்க. ஃபோனே அட்டன் பண்ணுறது கிடையாது, அது ஃபேக்கு, பொய், ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரியை நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறேன். நேரடியாக வரலாம். சரிண்ணா? நேரடியாக வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் யூடியூப்பில் சில நபர்கள் பேசுவதையும் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஃபோனை நான் எடுக்க மாட்டேன், எடுத்தால் நீங்கள் மணிக்கணக்கில் பேசுகிறீங்க. நான் எப்படி அப்புறம் அவங்கள்ட்ட பேசுகிறது? ஒரு 2 வார்த்தை பேசலாம், தேவையில்லாத இதெல்லாம் வருது. அப்போ ஃபோனை நான் கட் பண்ணால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவன் பாருங்கள் கட் பண்ணுறான், நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் நான் இப்போ என்னுடைய ஃபோனை எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைனாலும் கூட நான் ஃபார்வேர்டு கால் போட்டிருக்கேன். ஆஃபீஸில் பேசுவாங்க. இது எதற்காக அப்படின்னா, நேரடியாக கஸ்டமர் வராங்க, அவங்கள்ட்டையும் பேசணும். வெளியில் ஒரு அலைன்ஸ் விஷயம் போவேன், எல்லா விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா? அதனால சரி, ரைட், ஓகே. இப்போ செட்டியாரில் 38 வயசு ஆகுது. இவருக்கு ஜாதி மதம் தடை இல்லை. நல்ல லட்சணமான முகம் கொண்டவர். கரூரில் இருக்கிறாங்க. அப்பா எக்ஸாமின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு அண்ணன் அவர் திருமணம் ஆகிவிட்டார், அம்மா கிடையாது. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதனால் கரூர் மாவட்டத்தை சுற்றி கரூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், திருச்சி, கோவை இந்த பகுதியில் உள்ள பெண்ணூட்டார்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அருமையான மணமகன், தவற விடாதீங்க. முதல் மனம், மறுமணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை அனுப்பிட்டு இந்த ஐடி, இந்த ஸ்க்ரீன்லேயே நான் ஐடி போட சொல்கிறேன். 283075. இந்த மணமகனுடைய ஃபோட்டோ ஜாதகங்களுங்க தர்றேன், கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்களே பேசிக்கோங்க. இவருக்கு நல்லபடியாக ஒரு வரன் அமைந்தால் எனக்கு சந்தோஷம். சரிங்களா? என்றும் உங்கள் கணேசன். நன்றி, வணக்கம். இப்போலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு நாளைக்கு 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, நிறைய பேருக்கு ஃபார்வர்டு பண்ணுறீங்க. அதனால
நீங்கள் எனக்கு பார்க்கறதுக்கும் நிறைய பேர் காலையே வந்துடுறீங்க. எல்லோரையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் எனது ஒரு பெரிய சொத்து அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், நான் நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து நிறைய தவறுகள் பண்ணுறீங்க. அதை மட்டும் நான் வீடியோ போடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.